ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் எம்டி ஃபாரிஸ். 2025 நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. காலேஜ்னால் பெரிய பில்டிங்ஸு, டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸு, மாஸ் அட்மாஸ்பியர், சினிமாவில் காட்டுற மாதிரி லைஃப்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். காலேஜ் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பயம் அதிகமாக இருந்துச்சு. என்ஜினியரிங் படிக்க முடியுமா, அரியர் வச்சுருவோமா, ஸ்டாம்ப்ஸ் எப்படி இருப்பாங்க, மேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், இந்த மாதிரி கேள்விகள் தான் டெய்லியுமே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஒரு ஈஸி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் கட் ஆஃப் அண்ட் சம் இஷ்யூஸ்னால் வந்துட்டு எனக்கு சிஎஸ்சி கிடச்சிச்சு. சிஎஸ்சி பெட்டர் தானேன்னு சொல்லிட்டு நான் அதில் ஜாயின் பண்ணேன். இனிஷியலி கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகிறோன்னு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, அதே சைடு இன்னொரு பக்கம் ஃப்யூச்சர் ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ லே ஆஃப்ஸ் நிறைய கேள்வி போகிறோன்றப்போ அப்பயும் பயமாக இருந்துச்சு. ஸ்கூல் முடிஞ்சது எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஸ்கூல் முடிஞ்சது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறோம். ஃபார்மல் ஷர்ட்டு, பெல்ட்டு, ஷூஸு, டக்கின்னு எல்லாம் பண்ணி செம்ம ரெடி ஆகி பஸ்ஸில் ஏறிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி போனேன். பஸ்ஸில் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. காலேஜ் கேம்பஸில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ பெரிய பில்டிங்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸு, பிளாக்ஸு, உண்மையாக சொல்லணும்னா மெஸ்மரைசிங் தான் இருந்துச்சு. கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சி உள்ளே போனப்போ தான் ரியல் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. புது ஃபேஸஸ்ஸு, புது என்விரான்மெண்ட்டு, புது லைஃபு. நான் நேச்சுரல் நெட்ஒர்க்கிங் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன் தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அப்போது ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஸ்டடீஸும் காலேஜ் ஸ்டடீஸும் கம்பேர் பண்ண முடியாது. ஸ்கூலில் மெமரைஸ் பண்ணுவோம், காலேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அது தான் பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னால் வித்தவுட் டவுட்டு மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்ளைடு கால்குலஸ்க்கு எக்ஸாமுக்கு தான் ரொம்பவே பயந்தேன். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பேப்பரை பார்த்தப்போவே இந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிடணும்னு நினச்சேன். அது வரைக்கும் லைஃப்பில் அந்த லெவல் ஆஃப் ஃபியர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொன்னால் காலேஜ் ஜேர்னி என்ஜாயபிள் ஆகிறதே ஃப்ரெண்ட்ஸ்னால தான். இனிஷியலாக ஸ்மால் குரூப், டீம் 5, டீம் அப்புறம் டீம் 6, டீம் 7, டீம் 12 அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி நம்ம லெஜெண்டரி குரூப் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்பிசி, லோ பேட்ரி கிளப்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இந்த குரூப்போட தான் இந்த ஃபஸ்ட் இயர் மெமரிஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. ஃபன் மூமெண்ட்ஸ்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சிரிப்பு, நிறைய கலாய்க்கும், நிறைய மெமரிஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ரியாலிட்டி. பிக்கஸ்ட் ஷாக் என்னென்னா காலேஜ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சது தான். ஆனால் இன்ஜினியரிங்கில் ஸோ அசைன்மெண்ட்டு, ரெக்கார்ட்ஸு, சப்மிஷனு, இன்டர்னல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வருஷலாம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் விட கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும், ஓகேவா. ஆனால் ஃபுல் ஃப்ரீடம் சொல்ல முடியாது. யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இயரில் பேப்பர்ஸை சீரியஸாக எடுத்துக்கணும். எஸ்பெஷலி மேக்ஸ் மாதிரி கோர் பேப்பர்ஸில் வந்துட்டு இனிஷியலாக கிளியர் பண்ணால் தான் லைஃப் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே தெரியாமல் இருந்துச்சு. லேட்டர் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்டனன்ஸில் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, அசைன்மெண்ட்ஸில் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, ஸ்ட்ரகிளும் கிடையாது. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்பப்போ முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா எனக்கு காலேஜில் வந்துட்டு ஹோஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, ஸ்டேஜில் பர்சனல் சான்ஸ் கொடுத்தாங்க, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆச்சு. என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனால் செகண்ட் செமஸ்டர் பேப்பர் ப்ரெஷரும், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் இதெல்லாம் வந்து எல்லாமே என்னோடய கான்ஃபிடென்ஸை குறைச்சிருச்சு. மணி வேல்யூமே ஃபர்ஸ்ட் இயரில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. பர்டிகுலர்லி அரியர் எக்ஸாமோட ஃபீஸை பற்றி யோசிக்கும் போது நம்ம வேஸ்ட் பண்ணுற கேஷ் ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, லோன்லெஸ்ஸு, ஓவர் திங்கிங் எல்லாமே வந்துச்சு. இன்ஜினியரிங் குவிட் பண்ணிடலாமான்னு கூட சில நாட்கள் தோணுச்சு, பர்டிகுலர்லி பேப்பர்ஸ் பற்றி பயப்படும் போது. ஆனால் அந்த ஃபேஸும் கடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் இப்போ முடிஞ்சிருக்கு. அப்புறம் இப்போதைக்கு என்னோடய கோல்ஸ் என்னென்னா, அரியர்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணணும், கரண்ட் பேப்பர்ஸை கிளியர் பண்ணணும், ஸ்கில் பில்டும் பண்ணணும். அடுத்த 3 வருஷத்தில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்ட்ராங் ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணணும். டிகிரி முடிக்கும் போது கான்ஃபிடென்ட் பர்சனாக வெளில வரணும். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஃபாரிஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபாரிஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது லைஃப்லாம் கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியாக புரிஞ்சுக்கிறேன். ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2026க்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நான் கொடுக்க போகிற அட்வைஸ் என்னென்னா, ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் பேப்பர்ஸை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பர்டிகுலர்லி மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸை செமஸ்டர் முடியும் போது ரெகுலேட் பண்ண விடாமல் இன்றைக்கி, அதாவது நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க. பிகாஸ் இன்ஜினியரிங் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பிக்கஸ்ட் லெசன் அது தான். திஸ் மை ரியல் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ். நோ ஃபில்டர், நோ ஃபேக் எமோஷன்ஸ், நோ ஃபேக் மோட்டிவேஷன், ஜஸ்ட் ரியாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.